அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம ப்ரோஸ் பார்க்க போறோம். த லாஸ்ட் ஸ்டோன் கர்வர் அப்படிங்கிற கதை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கதை. ஏன்னா சிலபஸ்ல புதுசா இருக்கு, சரிங்களா? ஸோ இதை ஒரு 20 பாயிண்ட்ல இந்த ஃபுல் ஸ்டோரியை ஷார்ட் அவுட் பண்ணி சம்மரைஸ் பண்ணிருக்கேன். ஸோ இந்த கதை அவுட்லைன் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, ஒரு அப்பா, ஒரு பையன், இன்னொரு நபர், சரிங்களா? இந்த 3 பேத்துக்கு நடுவுல நடக்கிற கான்வர்சேஷன். அந்த அப்பா ஒரு சிலை செய்யறவரா இருக்காரு. ஸோ அதை ஓரியன்டான கதை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி வந்துட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, த லாஸ்ட் ஸ்டோன் கர்வர் அப்படிங்கிற டைட்டில். ஸோ 20 பாயிண்ட்ல முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் எடுத்து இங்க கொடுத்துருக்கேன். ஓகேவா? The story begins in a small congested workroom where an old stone carver and his son Gopal are working. இந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஒரு சின்ன ரூம்ல ஒரு சிலை சிற்பியும் அவரோட பையன் கோபாலும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படிதான் கதை ஆரம்பிக்குது. ஓகேவா? கோபால் frustrated with their poor living conditions throw down his tools and decides to leave. கோபால் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டா இருக்கான். ஏன்னா தன்னோட ஏழ்மையை நினைச்சும் அந்த டூல்ஸ் எல்லாம் கீழே போட்டு அங்கிருந்து போகணும்னு நினைக்கிறான். ஓகேவா? He complains that traditional stone carving no longer brings income and insists on moving to Agra for mass production work. அவன் ஏன் ரொம்ப சோர்வா இருக்கான்னா, இங்க சிலை செஞ்சு எந்த பெரிய வருமானம் வரப்போறது இல்லை, அதனால ஆக்ராக்கு போய் நிறைய பெரிய பெரிய வேலை செய்யலாம், ஆக்ராக்கு போனா நிறைய சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஓகேவா? ஓகே. His father, saddened but gentle, insists their work is form of service to God, not just for money. ஸோ இதை கேட்ட அவங்க அப்பா என்ன பண்றாரு, வருத்தப்பட்டுட்டு பணத்தை தாண்டி இது ஒரு கடவுளுக்கு செய்யற ஒரு சர்வீஸ், இது பணத்துக்காக இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரு. ஸோ 5th பாயிண்ட் பாருங்க, கோபால் லீவ்ஸ் ignoring his father hope that he would continue the family tradition. இருந்தாலும் இவன் எல்லாத்தையும் கேட்டு கோபால் என்ன பண்ணா, லீவ் பண்ணி போயிடறான். ஸோ ignoring his father hope, அவரோட நம்பிக்கையெல்லாம் இவனுக்கு பெருசா தெரியல. ஓகேவா? ஸோ அதனால he would continue with family tradition. அவங்க அப்பாவோட வார்த்தையை லீவ் பண்ணிட்டு அவன் போயிடறான். The old man is left alone, silently praying, too weak to argue. இப்போ அந்த ஓல்டு மேன் நிலைமை என்ன, அப்படியே தனியா இருக்காரு. மௌனமா அவரே பேச்சுக்கு பிரார்த்தனை பண்றாரு. அவர் ஆர்கியூ பண்றதுக்கும் அவர் தெம்பு இல்லை. கொஞ்சம் சொல்லி பாக்குறாரு, அதுக்கப்புறம் அவன் போயிடறான். அவனால ஆர்கியூ பண்ண முடியல அந்த அப்பாவால. சலீம் அப்படிங்கிற கேரக்டர், an orphan servant boy, enters with tea, showing his concern for the master. சலீம்ங்கிற பையன் ஒரு அனாதை பையன், சின்ன வயசுல இங்க தஞ்சம் பண்ணி இங்க வளருவான். ஓகேவா? ஸோ அதான் சலீமோட கேரக்டர். 8th பாயிண்ட் பாருங்க, the old man expresses sorrow that everyone is shifting to Agra, compromising the traditional act. இவர் அவனை பார்த்து வருத்தத்தோட சொல்றாரு, என்ன அப்படின்னா, எல்லாருமே ஆக்ராக்கு போறேன்னு சொல்றாங்க, இந்த ஒரு பாரம்பரிய கலையை எல்லாருமே என்ன செஞ்சுறாங்க, காம்ப்ரமைஸ் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. He worries that he will be lost true stone carver but is determined to complete a large statue of Lord Krishna. அவர் ரொம்ப வருத்தப்பட்டே சொல்றாரு, நான் தான் கடைசியா சிலை சிற்பியா இருப்பேன் போல இருக்கு, நான் இதை கண்டிப்பா முடிச்சே ஆகணும் இந்த கிருஷ்ண சிலைய அப்படின்னு சொல்றாரு. He remembers how Salim had come to him as a drenched poor orphan during a storm and was given shelter. அவர் நினைச்சு பாக்குறாரு, என்னன்னா சலீம் எப்படி வந்தான், அவன்கிட்ட பேசும்போது ஜஸ்ட் ஒரு இமேஜின் பண்ணுவோம்ல, சலீம் எப்படி வந்தான் அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அனாதையா ஒரு புயல் எல்லாம் அடிச்சு அந்த காலத்துல வீட்டு முன்னாடி இருக்க இடம் எல்லாம் வந்தா, இவங்க தான் இடம் கொடுத்து அவனை வாழ வைக்கிறாங்க. ஓகேவா? Though he feels weak, the old man is committed to finishing his final masterpiece. அவர் ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றாரு. பட் ஓல்ட் மேன் இஸ் கமிட்டட் டு ஃபினிஷிங் ஹிஸ் ஃபைனல் மாஸ்டர்பீஸ். அவருடைய இறுதியான அந்த சிலை வடிவத்தை எப்படியாவது முடிச்சே ஆகும்னு அவர் நினைக்கிறாரு. As day pass, he works tirelessly, not caring for hunger or thirst, driven by devotion. So as days pass, he works tirelessly, not caring for hunger or thirst, driven by devotion. So நாட்கள் கடந்து போகுது, அவர் இன்னும் வேலை செஞ்சு இன்னும் வருத்தமாகிறாரு. நாட் கேரிங் ஃபார் ஹங்கர், பசி கூட அவருக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகேவா? அந்த அளவுக்கு இன்வால்மெண்டா அவர் செஞ்சுட்டு இருக்காரு. His body eventually weakens. He begins to doubt whether he can finish the statue alone. அதாவது அவரு உடம்பு இன்னும் வேலை செய்ய வீக்காது, ரிஸ்ட்லாம் வலிக்குது, கை வலிக்குது, அவருக்கே டவுட் வந்துருது அவர் மேல, நம்ம முடிப்போமா இல்லையா அப்படின்ட்டு. Salim tries to motivate him, saying that true skill comes from within the heart. அப்போ நடக்கிற கான்வர்சேஷன்ல சலீம் சொல்றான், என்னன்னா அவரை மோட்டிவேட் பண்றான். என்ன சொல்றான்னா, சேயிங் த ட்ரூ ஸ்கில், உண்மையான ஸ்கில் கையிலையோ இல்ல அந்த டூல்ல இருந்து வர்றது கிடையாது, மனசுல இருந்து வர்றது அப்படின்னு சொல்றான். The old man agrees and regret that Gopal lacked that inner spark of devotion. அவர் அதை அக்ரி பண்ணிக்கிறார். அவன் சொல்றதை வருத்தப்படுறாரு, கோபால் லேக்டு, அந்த இன்னர் ஸ்பார்க் மனசுல இருந்து வர்றது கோபால்கிட்ட இல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சு வருத்தப்படுறாரு. One day he works late into the night and collapses beside the unfinished statue. ஒரு நாள் லேட் நைட்ல அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அப்படியே டக்குன்னு மயங்கிடுறாரு.
அந்த அன்பினிஷ்ட் ஸ்டாச்சு பண்ணி முடிக்காமலே மயங்கிடுறாரு. இந்த மார்னிங் he hears the sound of a chisel hammer and believes கோபால் has returned. அதுக்கப்புறம் காலைல எந்திரிக்கும் போது அவருக்கு வந்து சத்தம் கேட்கும். என்னன்னா அந்த உளி அடிக்க சத்தம் கேட்கும். டக்குனு கோபால் வந்து மனசு மாதிரி வந்துட்டான் போல இருக்கு அப்படின்னு அவர் போய் பார்க்கும்போது, to his shock he sees Salim sculpting the statue's fine features, something only a skilled artisan can do. அப்ப வந்து அவர் சலீமை பார்க்குறாரு. ஸ்டாச்சுஸ் ஃபைன் ஃபியூச்சர்ஸ், ஒரு முக்கியமான ஒரு கண்ணு புருவம் அந்த மாதிரி இடத்துல இவன் என்ன செஞ்சுட்டு இருப்பான், உளியை வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். அதை பார்த்து இவர் ஷாக் ஆயிடுவார். ஸ்கில்ட் ஆர்டிசன் கேன் டூ. சலீம் admits he had secretly practiced carving for 2 years in the quarry and begs to become a sculptor. சலீம் வந்து அப்போ சொல்றான், நான் சீக்கிரட்டா வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன் 2 வருஷம் குவாரியில, அண்ட் பெக்ஸ் டு பிகம் அ ஸ்கல்ப்டர், அந்த சிலை சிற்பியா வரணுங்கிறதா என்னுடைய பெருமையா என்ன சொல்றது பெரிய கனவு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். The old man, overwhelmed with emotion, blesses him and says Salim already has the heart and hands of a great sculptor அப்படின்னு முடிக்கிறார். அப்போ அந்த ஓல்டு மேன் சொல்றாரு, ஆல்ரெடி அந்த எமோஷன் ஆகி சொல்றாரு என்னன்னா, சலீமுக்குள்ள உண்மையிலே சலீமோட உள்ளுக்குள்ளே அந்த திறமை இருக்கு, ஹேண்ட்ஸ் ஆஃப் ஏ கிரேட் ஸ்கல்ப்டரா வர முடியும் அப்படிங்கிற மாதிரி அவரும் அவனை வாழ்த்துறாரு. ஓகேவா, இப்படிதான் கதை முடியுது. ஓகேங்களா. ஸோ இதுல வர கேரக்டர்ஸ், முக்கியமான கேரக்டர் யாருன்னா த ஓல்டு ஸ்டோன் கர்வர், இதுதான் மைய கருத்து. மாஸ்டர் கிராஃப்ட்ஸ்மேன், டீப்லி ரூட்டட் இன் ட்ரெடிஷன் அண்ட் டிவோஷன். கோபாலுங்கிறது அவரோட பையன், his son to abandon the traditional art of the modern income driven mass production. Salim, a orphan servant boy, secretly talented and passionate about stone carving. Temple committee mentioned represent low paying traditional patterns in places like ஸ்ரீநகர். இந்த கதை வந்து ஸ்ரீநகர்ல நடக்கும், ஆக்ராக்கு இவங்க போறதா பேசுவாங்க. இதெல்லாம் கதையை இன்டெப்தா படிச்சாதான் உங்களுக்கு தெரியும், 20 பாயிண்ட்டுக்குள்ள வராது. ஓகேவா. ஸோ கதையை ரொம்ப ரொம்ப இன்டெப்தா படிக்கணும், ரொம்ப இன்டெப்தா படிக்கணும். ஓகேவா. ஓகே, இதோட கதை முடியுது. ஸோ இந்த டெம்பிள் கமிட்டடு, ஸ்ரீநகர் நடக்கிறது, அதுக்கப்புறம் ஆக்ராவுக்கு போனால் என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கலாம் அந்த பையன் விளக்குவோம். அதெல்லாம் இன்டெப்த் கதையில வரும். ஸோ இதை வந்து ஒரு அவுட்லைனா ஜஸ்ட் கதையை அவுட்லைன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் அந்த கதை. நீங்க உள்ள இன்டெப்தா படிச்சாதான் கான்செப்ட் வியூ, அந்த கண்டென்ட்டுக்குள்ள இருந்து வர கேள்வி ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா. ஓகே, இதோட கதை முடியுது. ஸோ ஆல்ரெடி நம்ம கதை டிஸ்கஸ் பண்ணியாச்சு, நிறைய கதை முடிச்சிட்டோம். ஆல்ரெடி கிராமர் முடிச்சிட்டோம், ப்ரோஸ் முடிச்சிட்டோம், இப்போ போயம் முடிச்சிட்டோம், ப்ரோஸ் இப்போ முடிக்க போறோம். ஓகேவா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.